இன்றைக்கு மத்திய பட்ஜெட்டு ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் பீகாருக்கு 26,000 கோடியும் சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 மாநிலங்கள் இன்றைய பாரத பிரதமர் தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டினுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்பதை காட்டுகிறார். முதல்வர் அம்மா உணவகங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்கணும்? அவருக்கு பயம் வந்து இந்த பயத்துடைய வெளிப்பாடுதான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொண்ட திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம். அவருக்கு உண்மையான அந்த அம்மா உணவகத்தின் மீது ஈடுபாடு இருந்தால் ஆட்சிக்கு வந்த பொழுதே அந்த திட்டத்தை மேம்படுத்தியிருக்க வேண்டும். மாறாக காணாமல் இருந்துவிட்டு ஒதுங்கி இருந்துவிட்டு அந்த திட்டத்தை முடக்கியிருந்த அந்த சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த காரணத்தினால் தனக்கு எங்கே அரசியல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக சுயநலத்திற்காக அந்த திட்டத்தை மேம்படுத்துகிறார். இன்றைய தினம் அந்த மின்கட்டண உயர்வு, அப்புறம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு, இதெல்லாம் இந்த ஆட்சி ஒரு அலங்கோலமான கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த குடிமைப் பொருட்கள் தங்கு தடை இன்றி செல்ல வேண்டும். அதற்கு ஆட்சியாளர்கள் ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும். அந்த ஆட்சியாளருடைய அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். அவர்கள் செயல்பட்டாலும் கூட ஆட்சியாளருடைய அலட்சியத்தால் அவர்களால் செயல்பட முடியும். அதனால்தான் குடிமைப் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த ஆட்சி இந்திய ஆட்சி என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்கிறார், செயலற்ற ஆட்சி என்று நாங்கள் சொல்கிறோம். விலைவாசி கட்டுப்பாடு அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அந்த மத்திய அமைச்சருக்கு சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால்தான் கட்டுக்குள் இருக்கிறது. தமிழகம் உட்பட கிருஷ்ணகிரியும் சரி பல்வேறு மாவட்டங்களில் அண்மையில் பெய்த மழையின் காரணமாக வைரஸ் மற்றும் டெங்கு ஃபீவர் அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அரசுடைய நடவடிக்கை என்பது மிக மெத்தனமாக இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கூறியது போன்றார் எந்த துறையிலுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கிறது. அது போவதற்கு காரணம் உரியவர்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லா நிலையிலும் தலையீடு இருக்கிறது. இன்று நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பாருங்கள், எல்லா இடங்களிலேயும் சாராயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்படுத்த முடியவில்லை. மாறாக நீங்கள் ஒவ்வொரு இதுவரை இல்லாத நம்முடைய மாவட்டத்திற்கு இல்லாத ஒரு நிகழ்வு மாமூல் வாங்குகிறார்கள். காவேரிப்பட்டினத்தில் இந்த நிப்பட் சுடுகின்றவர்களிடத்தில் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் வாங்கக்கூடிய ஆட்சியாக கட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற என்ன கொடுமை. அதே போல லாட்டரி டிக்கெட் அதையெல்லாம் பேன் செய்யணும். ஆனால் இங்கே லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க. லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்கு நேரடியாக அவங்க மாமூல் வாங்குறாங்க. இது யதார்த்தமான உண்மை. ஊடகங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மோசம் போடும். இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு ஒப்புமாக சமூக விரோத சக்திகள் கிட்ட இது மாதிரி தொழில் செய்கின்ற பொழுதுதான் ஆபத்து. அதனால்தான் பல்வேறு வகையான வன்முறைகள் உருவாகிறது. அந்த வன்முறைகள் உருவாது கொலையாக மாறுது. 595 கொலைகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நிறைய கொலைகள் ஆதாய கொலைகள் தான். அதோடு மட்டுமில்லை, நீங்கள் பாருங்க, நம்ம குருபரப்பள்ளி ஓசூர் தொகுதிக்கு குருபரப்பள்ளி சீண்டப்பள்ளி என்ற வில்லேஜில் ஒரு ஒன்றிய செயலாளரே போட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக தடையாக இருக்கான்னு சொல்லிட்டு 26 லட்சம் ரூபாய் கடந்த 2026 தான் அந்த ரோடை கவர்மெண்ட் போட்டிருக்கு. அந்த ரோடை வெட்டி அந்த வெட்டிய இடத்துல அந்த இது நிற்கிறாங்க. எங்கே இருக்காது பாருங்க. என்ன கொடுமை இது. அரசாங்கம் 26 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மக்கள் செல்றதுக்கு சாலை போடுறாங்க.
இவங்க தொழில் போட்டிக்காக அந்த சாலையை வந்து என்ன தோண்டி எடுத்து அந்த சாலையை பயன்படுத்தாத பண்றாங்க. இது ஒரு ஒன்றிய செயலர் பக்கமே நிற்கிறார். இதுதான் ஆட்சி, இதுதான் திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில வந்து ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் முறையா செய்யல, திமுக ஆட்சி வந்தவுடன் முறையாக செய்யப்படும் சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா 3 ஆண்டுகளா எந்த திட்டமே ஒகேனக்கல் கூட்டு திட்டத்தில் முறையா செய்யல. இன்னும் பல கிராமங்களுக்கு கூட தண்ணீர் செல்லாத நிலை இருக்கு. அதாவது சகோதரர் இன்னும் பல கிராமங்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அதை காட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்திலேயே எங்கெங்கெல்லாம் நீர் வழங்க வேண்டும் என்று திட்டம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அத்தனை கிராமங்களுக்கும் அதிமுக ஆட்சி காலத்திலே நீர் சென்றடைந்து விட்டது. அதற்கு பின்பாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை மேம்படுத்தவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க சொல்லுங்க, எந்த கிராமத்துக்கு வரலன்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்ட ஒதுக்கீட்டில் எந்தெந்த கிராமங்கள் வந்திருக்கோ எல்லா கிராமங்களுக்கும் தண்ணீர் போய் சேர்ந்தது. இப்பொழுது சேரவில்லை என்று சொன்னால் அதை முறைப்படுத்தவில்லை. இந்த ஆட்சியாளர்கள் அதை முறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதால் உண்மை. மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வருகிறது. இவர் மாநில அரசுகள் இந்த இதை குறைக்கணும்னு சொன்னார்னா அவர் ஜிஎஸ்டி குறைக்கணும்வாங்க. அவருக்கு ஜிஎஸ்டியில் வருமானம் வருது, இவங்களுக்கு பத்திரப்பதிவில் வருமானம் வருது. அவரு அதுக்கு அந்த கேள்வி சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான முதலில் தான் என்ன செஞ்சுருக்குன்னு அவர் பார்க்கணும். அதை விட்டுட்டு மாநில அரசுக்கு வர வருவாயில் நீங்க வந்து கொடுக்கறது என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த இந்த இதுக்கு இந்த பொருளுக்கு இந்த வரியை குறைங்க, இந்த பொருளுக்கு வந்து வரி இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்க கேட்குறீங்களா? அப்புறம் என்ன மாநில அரசு நீங்க கேட்குறீங்க? ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து இந்த ஆட்சியில் இல்லை, மத்திய அரசுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவைப்படுவதை எடுத்துக் கொடுக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கீடு.